காலையிலேயே துணிலாம் அலசி முடிச்சுட்டு சரி காஃபி குடிப்போம் அப்படின்ட்டு அடுப்பில் பாலை வச்சா சிலிண்டர் காலிங்க. பட் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3.5 months 4 monthsே சிலிண்டர் வந்துருச்சு. நம்ம கைவசம் தான் இண்டக்ஷன் இருக்கேன்னு டக்குன்னு அதில் வச்சு பாலை பொங்க விட்டு ஒரு காஃபி போட்டாச்சு. காஃபியில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்று கான்டினென்டல், நரசூஸ், ப்ரூ, சன்ரைஸ் இது நாலும் பார்த்திங்கன்னா எனக்கு பிடிக்கும். ஆக மொத்தம் இந்த நாளில் எது போட்டாலும் நான் குடிச்சிருவேன். அப்படி ஒரு காஃபி லவர் தான் நான். கிட்டத்தட்ட ஒரு 4 hours கண்டினியூஸாக க்ளீன் பண்ணேன். பொடு துணி, மிதியடி, ஏன் துணின்னு மொத்தமாக எல்லாத்தையும் துவைச்சி காய போட்டுட்டு தலை குளிக்கிறதுக்காக தலையிலையும் நல்லா சொதன்னு எண்ணெயை வச்சாச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா வெயில் கொஞ்சம் கொஞ்சமாக டிம்மாக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் ப்ரே பண்ணிகிட்டே இருக்கும் போது தான் அப்படியே வெயில் கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வந்துச்சு. ஓரளவு இந்த மிதியடிலாம் ஒரு 85% ஈவினிங் காஞ்சால் கூட நம்ம கொஞ்சம் பெட்டராக தானே இருக்கும். எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக துவைக்க போட்டேன். ஒன்று மட்டும்தான் இப்போதைக்கு ஹால் என்ட்ரன்ஸில் இருக்குது. சாட்டர்டே சண்டே யூஸ்வலி பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறதுனால எனக்கு பெருசாக நான் தண்ணி குடிக்கிற மாதிரி எனக்கு தோணலை. அதனால மட்டும்தான் இந்த பாட்டில் வாங்கி ஒன்லி டியூரிங் வீக்கெண்ட்ஸ் மட்டும் இந்த பாட்டில் மெஷர்மெண்ட் பாட்டிலில் தண்ணி குடிக்கிறது எனக்கு ஒரு ஹேபிட் ஆகிடுச்சு. சிலிண்டர் ஆஃப்டர்நூன் ஒரு 3 o'clock தான் நமக்கு வரும்ன்ட்டாங்க. ஸோ அது வரைக்கும் நம்மளால் பட்னியாக இருக்க முடியாதுன்னு நம்ம கையில் என்ன இருக்குதுன்னு பார்த்தா ப்ரெட்டும் ஜாமும் வந்தது. எனக்கு இது பிடிக்காது தான், பட் வேறு வழி இல்லைன்றதுனால இதை போட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டையும் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆஃப்டர்நூன் மட்டும் வெளியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இண்டக்ஷனில் எவ்வளோ தான் நம்மளும் பார்க்க முடியும். ஸோ இதுதான் என்னோடய சாட்டர்டே ஆஃப் டேக்கு போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.